Dear students, this session we are going to look exercise 6.2 question number 4. So question number 4 என்ன சொல்லிருக்காங்கன்னா draw a histogram for the following data. Histogram வரைய சொல்லிருக்காங்க. கொடுத்த டேட்டாவுக்கு histogram மேக் பண்ண சொல்லிருக்காங்க. So histogram மேக் பண்றதுக்கு நமக்கு graph sheet வேணும். சரியா? So first இது என்ன கொடுத்திருக்காங்க? First class interval கொடுத்திருக்காங்க. 0 to 10, 10 to 20 and 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60. இது வந்து ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. சரியா? ஏன்னா இங்கே 0 to 10, ஸோ இந்த இதில் வந்து முடிகிற நம்பர் தான் இந்த செகண்டில் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி செகண்டில் முடிகிற நம்பர் தான் தேர்டில் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கும்போது நமக்கு இது கிளியராக தெரிஞ்சிருச்சு ஒரு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ இதை நம்ம டைரெக்டாக எடுத்து மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிளாஸ் இன்டர்வல் 0 to 10ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து 10 to 20ல 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் 20 to 30ல 23 மெம்பர்ஸ் அண்ட் ஸோ ஒன். ஸோ இது போல் கீழே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, மேலே கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. சரியா? நமக்கு ஹிஸ்டோகிராம் மேக் பண்ணுறதுக்கு இது ரெண்டு தான் மெயின். ஸோ நம்ம கிளாஸ் இன்டர்வலில் பேஸாக வைப்போம் அண்டு இந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது அதை ஹைட்டாக வச்சுப்போம். ஸோ இதை வச்சு நம்ம ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் கிராஃப் ஷீட்டில். ஸோ அதை ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஹிஸ்டோகிராம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நமக்கு கிராஃப் ஷீட் வேணும். இப்போ டேட்டா வந்து கண்டினியூஸ் ஃபார்மாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஓகே, கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? கிராஃப் ஷீட்டில் ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. கிராஃப் ஷீட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ லைன் போட்டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஓகே, தென் ஸ்கேல் வேல்யூ எழுதணும். சரியா? ஸ்கேல் வேல்யூ அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ யூனிட் எடுத்துக்க போகிறோம்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு. ஸோ ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ எடுத்துக்க போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத எழுதணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் அண்ட் ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் எவ்வளோ அப்படிங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணோம்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கிளாஸ் இன்டர்வல் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வந்துடும். சரியா? ஸோ அப்படிங்கும்போது இங்கே கீழே கிளாஸ் இன்டர்வல் எழுதிடுங்க. கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு வந்துடும். சரியா? அதுக்கடுத்து அந்த ஒய் ஆக்சிஸ் நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்துடும். ஸோ ஃப்ரீக்வன்சி அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃப்ரீக்வன்சி ப்ராக்கெட்டில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை எழுதிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸ் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து 0 to கிளாஸ் இன்டர்வல் கவனிங்க. கிளாஸ் இன்டர்வல் வந்து நமக்கு எதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 0 to 10, 10 to 20. ஸோ இப்போது கிளாஸ் இன்டர்வலில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 10 டிஃப்ரென்ஸ் ஆகுது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 0 to 10 அண்ட் 10 to 20 அப்படிங்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 10. ஓகே, ஸோ நம்ம இப்போ எதுலேயும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 10, 20, 30. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து கிளாஸ் இன்டர்வல். ஸோ அப்படிங்கும்போது இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 யூனிட். சரியா? இப்போ 10 யூனிட் நம்ம 10 நம்ம எடுத்துக்கிறதுனால 10 எக்ஸ் ஆக்சிஸில் 10 யூனிட் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதில் 10, 20, 30, 40, 50. அதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 60 வரைக்கும் இருக்குது. ஸோ 60 வரைக்கும் எழுதுனா போதும். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன எழுதிக்கலாம். ஓகே, ஸோ பட் நமக்கு அதோட கிளாஸ் இன்டர்வல் ரேஞ்ச் வந்து 60, மேக்ஸிமம் 60 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கு அடுத்து ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5, 15, 23, 20. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை வந்து மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா 23 வரைக்கும், மேக்ஸிமம் 23 இருக்குது. ஃப்ரீக்வன்சி நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே உள்ளது தான். இதில் 5, 15, 23, 20, 10, 7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியில் மென்ஷன் பண்ணும்போது இதுக்கு ஸ்கேல் வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? இதுக்கு நம்ம வந்து 5 எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா மேக்ஸிமம் 23 இருக்குது. நம்ம இதையும் நம்ம 5 எடுத்துக்கலாம். ஸோ ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு
இப்போ என்ன வரும்னா 5 யூனிட் வந்துடும் இந்த இடத்துல 5 யூனிட். சரியா? இப்போ ஸ்கேல் வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எதை இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் இல்லை 1 சென்டிமீட்டர் எவ்வளோ யூனிட்டாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஸ்கேல் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இங்கே 5, 10, 15, 20, 25. ஸோ மேக்ஸிமமே 23 தான் இருக்குது. ஸோ நம்ம 25 வரைக்கும் போதுமானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த டேட்டாஸ் அதில் ஃப்ரீக்வன்சியும் கிளாஸ் இன்டர்வலையும் செக் பண்ணி ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண, அவ்வளோதான். வெரி சிம்பிள். அந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் கிளாஸ் இன்டர்வல் செக் பண்ணி ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 10. ஸோ 0லேருந்து 10, அதோட லென்த் பேஸ் 0லேருந்து 10 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ஹைட்டு பார்க்கணும் இல்லையா, ஃப்ரீக்வன்சி எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி 5ங்கும் போது இதில் வந்துடும். சரியா? ஸோ இப்போது ஹைட்டு வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் ட்ரா பண்ணிவிடுவோம், இது கனெக்ட் பண்ணிடணும். சரியா? ரெக்டாங்கிள் தானே ஃபார்ம் பண்ணணும். ஸோ முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் 5 அப்படின்னு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 5 அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்டு 10 to 20. ஸோ 10 to 20ல் ஹைட்டு அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ என்ன இருக்குன்னா 15 இருக்குது. 10 to 20ல் ஃப்ரீக்வன்சி வேல்யூ 15 இருக்குது. ஸோ 15 வரைக்கும் அந்த ஹைட்டு 15 வரைக்கும் போகணும். ஸோ கண்டினியூஸாக கேப் எதுவும் விடக்கூடாது, கண்டினியூஸாக 15 வரைக்கும். ஓகே, இப்போது மேலே இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இது நம்ம ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து என்ன அதாவது ஹைட்டு 15 இருக்கு இல்லையா, ஸோ 15 மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு 0லேருந்து 10 அந்த கிளாஸ் இன்டர்வலோட ஹைட் வந்து 5. அடுத்து 20 to 30 கிளாஸ் இன்டர்வல் வந்து 10 to 20 கிளாஸ் இன்டர்வல் 10 to 20 அதோட ஹைட்டு 15, அதாவது ஃப்ரீக்வன்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு 20 to 30 அது 23 கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல் 23 வருது. சரியா? ஸோ இது வந்து ஒவ்வொரு அந்த லைனும் 0.5 வரும். ஸோ இந்த இடத்துல வரும்போது 22.5 வரும். அதுக்கு அடுத்த லைனா 23 வந்துடும். சரியா? கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஹைட்டு 23 வரைக்கும். ஓகே, இப்போ மேலே ஜா கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 30 to 40. ஸோ 30 to 40 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 30 to 40 வந்து 20 கொடுத்துருக்காங்க. அதோட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20. ஸோ 20 அப்படிங்கும்போது எக்ஸாக்டாக இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதையும் எழுதிடுங்க. ஸோ இதுக்கு 23யா, ஓகே, இதுக்கு 20 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 40 to 50. சரியா? 40 to 50 அதோட ஹைட், அது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வரைக்கும் தான். ஸோ எக்ஸாக்டாக பார்த்துக்கோங்க, 10 இங்கே இருக்க 10 வந்து ஒய் ஆக்சிஸில். சரியா? ஓகே, அது லைன் கனெக்ட் பண்ணுங்க. முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன 10. ஓகே, நெக்ஸ்ட்டு 50 to 60 லாஸ்ட் ஒன். 50 to 60 வந்து 7 இருக்குது. ஸோ 7 அப்படின்னா எங்கே இருக்கும்? ஸோ இப்போது அந்த 5க்கும் 10க்கும் பிட்வீனில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மிடில் லைன் பார்த்தீங்கன்னா அது வந்து 7.5 இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு லைனும் 0.5ங்கும் போது 7.5 இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ வேணும்? 7. அதோட ஒரு லைன் கீழே, அவ்வளோதான். ஓகே, ஓகே, முடிஞ்சிச்சு. இது வந்து இப்போது 7. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாமே அந்த கொடுத்த இன்டர்வல் அண்ட் ஃப்ரீக்வன்சி பேசிஸில் ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் ஹிஸ்டோகிராம். அதுக்கடுத்து நீங்கள் இதை கொஞ்சம் டார்க்காக இந்த மாதிரி லைன் போட்டு ஹைலைட் பண்ணிக்கலாம், செப்பரேட்டாக தெரியும்.
ஷேட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லைன் போடுறதாலும் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ரெக்டாங்கிள்ஸ் எல்லாமே நல்லா செப்பரேட்டாக தெரியும். நம்ம மேக் பண்ண ஹிஸ்டோகிராம் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஓகே, இவ்வளோதான். இப்போ ஹிஸ்டோகிராம் இதான் முடிஞ்சிச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒன்ஸ் ரீகால் என்ன பண்ணலாம், வெரி சிம்பிள் தான். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணுறோம், கிளாஸ் இன்டர்வல் எடுத்திருக்கோம். அண்ட் ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கோம், ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வலுக்கு அந்த யூனிட்ஸ் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 10 வருது. ஸோ அதனால நம்ம 10 டிஃப்ரெண்ட் வர்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். 0, 10, 20, 30. ஸோ டிஃப்ரெண்ட் 10 வந்ததுனால 10 நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம ஃப்ரீக்வன்சியில் இப்போ மேக்ஸிமம் வந்து 23 இருந்துச்சு. ஸோ அதுக்கும் நம்ம 5 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலில் முடிச்சிடலாம். ஸோ 2 போனால் ரொம்ப பெருசாகிடும். ஸோ 2 எடுத்துக்கலாம், பட் இது ரொம்ப ஹைட் ஆகிடும், ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதனால் நம்ம 5 எடுத்துக்கலாம். ஸோ 2 எடுத்தும் போடலாம். ஃபுல் கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணுறாங்க 2 எடுத்து போடலாம். ஆஃப் கிராஃப் ஷீட் அப்படிங்கும்போது நம்ம 5 எடுத்துருக்கோம். சரியா? ஸோ இப்போது இதில் 5, 10, 15, 20, 25 ஃப்ரீக்வன்சி லெவல். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம அந்த பேஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு கிளாஸ் இன்டர்வல். 0 to 10 கொடுத்துருக்காங்க. 0 to 10 பேஸ் இது வரைக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து ஹைட்டு, அதான் ஃப்ரீக்வன்சி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் 5. ஸோ அதனால ஒய் ஆக்சிஸில் 5, அதுக்கு நேராக ஒரு இப்போது 2 வெர்டிக்கல் லைன். இதிலிருந்து 0லேருந்து 5 வரைக்கும் ஒரு வெர்டிக்கல் லைன், அண்ட் 10லேருந்து இங்கே மேலே ஒயில் 5 வரைக்கும் வெர்டிக்கல் லைன். 2 வெர்டிக்கல் லைன் போட்டுருவீங்க. போட்டதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதே போல் தான் நெக்ஸ்ட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 10 to 20. ஸோ 10 to 20 தான் அடுத்த இன்டர்வல். ஸோ 10 to 20 இதில் எடுத்திருக்கோம். ஸோ 10லேருந்து ஓகேவா, லோயர் லிமிட் 10லேருந்து அதுக்கு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 15 இருக்குது. ஸோ அதில் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி 10லேருந்து 15 வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்பர் லிமிட் எவ்வளோ இருக்குது, 20 இருக்குது. ஸோ 20லேருந்து எவ்வளோ 15 வரைக்கும் ஹைட்டு. ஓகே, 2 வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அந்த வெர்டிக்கல் லைன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஓகே அடுத்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிவிடும். அதே போல் தான் நெக்ஸ்ட்டு அண்ட் ஸோ ஆன். இது போல் கண்டினியூவாக போட்டு முடிச்சிங்கன்னா நமக்கு ஹிஸ்டோகிராம் நம்ம ஃபார்ம் ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் தட் யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட் what I thought.